ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சிஸ்டர். அபினியாவா? ஆமா சொல்லுங்க. இது இன்ஸ்டால எஃபில எல்லாம் நீங்க போட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. அது நேத்து நீங்க அவங்க தானே கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. ஆமா, நான் நீங்களா பிரவீனா தான் பேசுறேன். என்னோட ஒர்க் தான் எடுத்து போட்டிருக்கீங்க, அது தப்பு இல்லையா? இல்லைங்க, நான் அதை அப்பவே டெலிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா எதுக்காக நான் போட்டிருந்தேன்னா, உங்களோட போஸ்ட் மட்டும் இருக்காது, 4-5 பேர் போஸ்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு, அது வந்து பெரிய எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக. இப்ப நம்ம சோஷியல் காப்பிரைட் பாக்குறோம். இஷ்யூலாம் தெரியுமா தெரியாதா? அந்த நாலேஜ்லாம் இருக்கா இல்லையா? ஆக்சுவலி காப்பிரைட் இஷ்யூ இருக்கு. எனக்கு வந்து உங்களோட போஸ்ட் பார்த்து இருக்கு, அதனால மேக்கப் ஆர்டர் வரணும் அப்படி கிடையாதுங்க. இல்ல இல்ல, நீங்க போஸ்ட் நல்லா மேக்கப் இருந்துச்சு, ஆர்டர் நான் வரணும் அப்படின்னா போட்டிருந்தாலே. எப்படி நீங்க நான் உங்க ஒரு ப்ரொஃபைல்ல பியூட்டிஷியன். போடுவீங்க? இல்ல இல்ல என்னோட இல்ல, நான் வந்து ஒரு பியூட்டிஷியன், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது. அண்ட் அதர்வைஸ் உங்களோட மேக்கப் நல்லா இருந்தது. அதுல உங்க இன்ஸ்டா ஐடியும் மென்ஷன் இருக்கும். மேல இருக்கு பாருங்க இன்ஸ்டா. எங்க இருக்கு? உங்க போஸ்ட் நீங்க பார்த்தாலே தெளிவா தெரிஞ்சிருக்கும். மேல உங்களோட இன்ஸ்டா, உங்களோட என்ன உங்களோட இன்ஸ்டா ஐடியா போட்டோ ஷூட் அட் அபின் தானங்கம்மா போட்டிருக்கீங்க. அதுல நான் போட்டிருந்தேன். உங்களோட நேம் தான் அதுல இருக்கும் இன்ஸ்டால. அது நீங்க என்னோட ப்ரொஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே எல்லா டீடைல்ஸும் எடுத்துட்டேன். இப்போ நான் போலீஸ் கிட்ட போனா வந்து கேஸ் எங்க பக்கம் தான் ஜெயிக்கும் பாக்குறீங்களா? எங்க அப்பா அட்வொகேட். I know all the rules and regulations. பண்ண தப்புன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு பண்ணுங்க. Don't argue, okay? இல்ல இல்ல, நேத்து நமக்கு அனுப்பிட்ட மெசேஜ் எல்லாமே அனுப்பிட்டு. பண்ண தப்பா இல்லையா மேம்? அது வந்து உங்களுக்கு I have all the screenshots, all the thing. ஓகே மேம், நான் அத நேத்து மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிட்டேன். எனக்கு ஒரு கால் பண்ணோம், எனக்கு ரிப்ளை பண்ணோம் இல்லையா? அது என்ன பிளாக் பண்றீங்க? எல்லாத்தையும் அனுப்பிட்டு மெசேஜ் முடிச்சிட்டு நான் ஹாஸ்பிடல்ல இருந்தேன். ஹாஸ்பிடல்ல எங்க இருக்கீங்களோமா? நீங்க பண்ண தப்பு இல்ல. என்கிட்ட வந்து சாரி அப்பாலஜிஸ் கேட்டிங்களா நீங்க? சொல்லுங்க. என்னோட இன்னொரு வர்க்கையும் எடுத்து போட்டிருக்கீங்க, எங்கேஜ்மெண்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு. என் பேரு என்னோட என்னோட நான் என் பிரவீனான்னு போட்டத நீங்க அத வந்து வாட்டர் லைனை மார்க் பண்ணி அந்த டைமை போட்டு வச்சிருக்கீங்க. எங்கேஜ்மெண்ட் லுக் அட் அபிசா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க்கை பண்ணுவோம், நீங்க ஈஸியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறீங்களா? If I sue a file, then you will go to jail or you need to pay penalty. You know that? Sorry. மன்னிப்பு கேளு. எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குமா? மன்னிப்பு கேளுங்க. சாரி. இந்த மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்க. நாளைக்கு பண்ணீங்கன்னா நான் உங்க நம்பர் இது நீங்க நெட்லயே போடல, ஆனா உங்க கான்டாக்ட் உங்களுக்கு தேவையில்லாத பர்சன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? புரியல எனக்கு நீங்க சொல்றது. உங்க கான்டாக்ட் இது நீங்க நெட்லயே போடல, எனக்கு எப்படி கிடைச்சது? இந்த கான்டாக்ட் இல்ல, நீங்க வேற ஒரு கான்டாக்ட் தான் வச்சிருக்கீங்க. அதுதான் உங்க நம்பர் வந்து வேற ஒருத்தங்க கொடுத்துட்டாங்க. மத்தவங்க நீங்க உழைச்சு ஒர்க் பண்ணுங்க, நீங்க உழைச்சு போடுங்க, சரிங்களா? இதெல்லாம் தப்பு. நீங்க எப்பயோ மார்ச் 2024ல போட்டிருக்கீங்க, எனக்கு இப்பதான் தெரிய வருது. அதுல அவ்வளவு லைக்ஸ் வேற வந்திருக்கு. டெலிட் பண்ணிட்டேன். வேற ஏதாவது எனக்கு தெரிய வந்ததுன்னா சீரியஸா நான் வந்து போவேன். இல்ல நீங்க அப்படியே செக் பண்ணிக்கங்க, வேற ஏதாவது உங்க ப்ரொஃபைல் இருந்தா அதையும் சொல்லுங்க. இல்ல, டோன்ட் பிளாக் மீ. முதல்ல அன்பிளாக் பண்ணுங்க. எதுக்கு எனக்கு பிளாக் பண்றீங்க? இஃப் யூ டிடன்ட் டு இட் ராங். நான் அதை டெலிட் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். சரி, அது என்ன எதுக்குங்க பிளாக் பண்றீங்க? நான் வேற ஒரு ப்ரொஃபைல் இருந்து என்ன வந்து வேற வேற ப்ரொஃபைல் இருந்து வேற ஒரு இதுல இருந்து போய் எனக்கு ஒரு வேலை வைக்கிறீங்களா? திஸ் இஸ் நாட் மை ஜாப். ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஒர்க். சாரி, நான் அது தெரியாம எடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன். அதை நீங்க சொன்னீங்களா, முடிஞ்சிச்சு, நான் எடுத்துட்டேன். மத்தவங்க யாரெல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கீங்க? எனக்கு நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கு. மத்தவங்களுக்கு நான் எல்லாத்தையும் போட்டாச்சு, நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்கும் போட்டாச்சு. மத்தவங்க யாரனா சொன்னாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். வேற யார் யாரெல்லாம் நீங்க பண்ணாத ஒர்க் போட்டிருக்கீங்களோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. நான் வேற வேற அக்கவுண்ட்ல இருந்து நான் வந்து செக் பிளாக் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன், நான் சாரின்னு கேட்டுட்டேன். அண்ட் நான் உங்க ப்ரொஃபைலும் பிளாக் பண்ணிட்டேன். இனிமே உங்க ப்ரொஃபைல் இருந்தா நீங்க தாராளமா கேஸ் பண்ணலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல சாரி, டோன்ட் பிளாக் மீ. எதுக்கு பிளாக் பண்றீங்க? என்னோட சோஷியல் மீடியா நான் வந்து உங்களோட போட்டது தப்பு தான். சாரி. ஏன்னா என் பொண்ணு சொன்னதால நாங்க பண்ணோம், இல்லன்னா கிடையாது. நல்லா இருக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டா நல்லா ப்ரொஃபைல் வியூஸ் வரும். நான் அவ்வளவு படிக்கல, என் பொண்ணு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தானமா வரணும் வியூஸ், உங்களுக்கு எப்படிமா வரலாம்? அதெல்லாம் சாரி கேட்டேன், பிளாக் பண்ணியாச்சு. ஐ மீன் அதுல எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் அந்த லைக்ஸ் எதுவும் போட்டு அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். சாரி. இந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இன்னொரு விஷயம் சிஸ்டர், அந்த சொல்ற மாதிரி காப்பிரைட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது எனக்கு தான் பாதிப்பு வரும். இது என்னோட இல்ல சோஷியல் மீடியாக்கு தான் பாதிப்பு வரும். இதுல எந்த இல்லன்னு எல்லாருக்குமே தெரியும். என்னோட உழைப்ப வந்து நீங்க எப்படி எடுத்து போடலாம்? தப்பு இல்ல. இது வந்து நாமளா ஒரு மேக்கப் பண்றாங்க, சாரி, ஒரு பாட்டு பாடினா இல்ல சும்மா இது பண்ண கூட அது இன்னொரு எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சரி, நான் போட்டேன். வேண்டி அபீஸ் சலூன், அபீஸ் உமன் சலூன் நீங்க எப்படிமா போடுவீங்க? இந்த மாதிரி நம்பர் வேற போட்டு சொல்லிட்டீங்க இல்லையா? இதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது என்னோட ப்ரொஃபைல் மட்டும் இல்ல, நீங்க உங்களோட ஒர்க் தவிர நீங்க வேற யார் ஒர்க் எடுத்து போட கூடாது. புரியுதுங்களா? இதோட முடிச்சுட்டேன். ரியலைஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். தேங்க்யூ.